எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிட்டால் தோல்வி நிச்சயம் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. உங்களுடைய 1% சோம்பேறித்தனம் நீங்கள் முயற்சி சொன்ன 99% முயற்சியை தோல்வி அடைய வைக்கும். 100% ட்ரை பண்ணாதீங்க, 150% ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. அதே போல் எதை செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அது ஒரு சின்ன பேப்பரில் எழுதிங்க. பஸ்ஸில் போனேன், நான் ட்ரெயினில் போனேன், மறந்துட்டேன், இதெல்லாம் வேணாம். ஒரு சின்னதாக உங்கள் கையில் மொபைல் இருக்குது, அதில் ரெக்கார்டர்னு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துக்கலாம், நாளைக்கு இந்த ஆளை மீட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களை திருவினையாக்க வைக்கும். நம்ம இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த ஒரு மனதினுக்கு வந்து எப்போ இடத்துலையும் ஒரு குற்ற உணர்வு அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வு எப்படி நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, பேசி முடித்ததுக்கப்புறம் நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, நடந்து விட்டது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் வந்து அதை நினச்சி நீங்கள் வருந்துறதுனால உங்கள் பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இல்லை. இது ஒரு குற்ற உணர்வு. இதை சுலபமாக இதை வந்து நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க முடியும். உதாரணம், நேற்று நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, சரி பேசிட்டீங்க. அதை எப்படி பேசியிருக்க வேண்டும் என்பதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதை 4-5 தடவை படிங்க. ஓ, இப்படி பேசியிருந்தால் கரெக்டாக வந்திருக்குமோ அப்படின்னு யோசனை வரும் உங்களுக்கு. ஒரு நடவடிக்கை, ஒரு விஷயம், ஒரு அது பேப்பரில் எழுதுகிற மாதிரி ஒரு விஷயம், ஒருத்தரோட பிஹேவியரோட ஒரு சண்டை மாதிரி வருது, இல்லை ஒரு சூழ்நிலை மாறுது, நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. அப்போ எப்படி நடந்திருக்கணும் உங்களுக்கே தெரியும். அதை எப்படி நடந்திருக்கணுங்கிறது ஒரு 10 தடவை எழுதி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த தடவை அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. இதை வந்து நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா படித்து பாருங்கள். வாரம் ஒரு தடவை, அப்புறம் மாதம் ஒரு தடவை, அப்புறம் அப்படியே வருஷத்துக்கு அப்புறம் மறக்காது. அது எப்போதுமே மற்றவரை புண்படுத்தாமல் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, இது இரண்டையுமே அடிக்கடி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகள் திருத்தப்படும். உங்களாலே, நீங்கள் தான் ஆசிரியர். தவறு செய்தவும் நீங்களே, அதை திருத்திக் கொள்வதும் நீங்களே ஆசிரியர். இது வந்து பண்ண முடியாதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏதாவது வந்து நம்ம செஞ்சிட்டோம், அதை வந்து ஒரு தாய் வயசானவங்க அந்த நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன், அந்த குற்ற உணர்வு வந்து பக்கத்தில் இல்லை, தந்தை இறந்து போயிட்டார், அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேன். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். நீங்கள் அது அவரை இறக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நடந்து வச்சது என்ன பண்ண முடியும்? இது உங்களுக்கு பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அது உங்களை தகுதி, உங்களுடைய இதுக்கு உங்களோட சக்திக்கு மீறிய ஒரு விஷயம். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பேசுவதுங்கிறது வேறு. ஐ திங்க் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாபெரும் கம்பெனியோட முதலாளி வராரு, ஒரு மனத்தத்துவ நிபுணர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனையெல்லாம் பற்றி அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு பெரிய முதலாளி, பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தவர், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய இதில் செருப்பு கடிக்குதேன்னு அதை கையை இப்போ காலில் போட்டுட்ருக்காதீங்க. கழட்டி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். முதல்ல உங்கள் பிரச்சனைகளுக்கான மூல காரணகர்த்தா யாருன்னு பாருங்கள். அவங்கள கழட்டி விட்டுட்டு போயின்னே இருங்க. இப்போ என்ன ஆகிட போகுது? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் கழட்டி விடுறீங்க, அது போயிடும். இதே போல் தான் பலரும் அதாவது பல குற்ற உணர்வுகளும் வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? அது அதான் சொன்னேன், தாய் இறந்து போயிட்டாங்க, தந்தை இறந்து போயிட்டாங்க,
என்னுடைய டியர்மோஸ்ட் எல்டர் பிரதர் ஒருத்தன் இறந்து போயிட்டான். இந்த டயத்துக்கு நான் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி அதை பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான் குற்ற உணர்வுகளை திருந்துவதற்கு பேப்பரில் எழுதி பாருங்கள் நான் சொன்னேன். நான் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிறது அடிக்கடி எழுதி பாருங்கள். உங்களோட மனசில் எப்போவுமே அது நிரந்தரமாக வந்துன்னு. அடுத்தது ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் ஒரு சண்டை, மனைவியோட சண்டை, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை, உங்கள் உறவுக்காரரோட சண்டை, உங்கள் அண்ணனோட சண்டை, உங்கள் தம்பியோட சண்டை, ஏதோ ஒன்று பொறுமையாக நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 இப்படி என்ன ஆரம்பிங்க. அவங்க பேசுகிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க, வேறு எதுவும். ஏன்னா உடனே பதில் சொல்லணும்னு எந்த இடத்துலையுமே அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பிரச்சனைகளை உடனுக்குடன் நீங்கள் சரிப்படுத்தணுங்கும்போது தான் பிரச்சனைகளே ஆரம்பமாகும். அதை கொஞ்சம் ஆற போடுங்க. இல்லைன்னா பேசும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா என்ன ஆரம்பிங்க. அப்போ மனசு ஒரு நிதானத்துக்கு உண்டாகும். உள்மனது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது உங்கள் மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது பாருங்கள், சரியாக பேசுவீங்க, சூப்பராக பேசுவீங்க, நிதானமாக முடிவெடுப்பீங்க, கோபமே படாதீங்க. பதில் சொல்லும்போது என்னென்ன பாயிண்ட்டு நீங்கள் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை கூட நீங்கள் ஒரு மறக்கக்கூடிய லெவலில் இருக்குன்னா ஒரு 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 அவரோட பேரை போட்டு டைரியில் எழுதி வைக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் டேட்டா வைஸ் வச்சுக்கிட்டு நீ இன்றைக்கி எந்த தப்பு பண்ணியே, நீ இந்த தப்பு பண்ணி நான் பொறுத்து போகலையா, நீ இந்த தப்பு பண்ணி நான் பொறுத்து போகலையா அப்படின்னு 10 தடவை கேட்டு பாருங்க. 10 பாயிண்ட்டு பேசுங்க, ஆஃப் ஆகிடுவோம். எதிராளியை சமாளிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுங்க. இதுதான் பாயிண்ட்டை எப்போவுமே பேப்பரில் எழுதுங்க. அப்போ தான் எழுதும்போது மனசால் எழுதுறீங்க, அது மனசில் பதியுது. சில சமயம் பேசிக்கிட்டே எழுதுகிறவங்களும் உண்டு. வாய் பேச காது கேட்க மனசில் ரிஜிஸ்டர் ஆகும். அது மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க, பண்ணி பாருங்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் வருத்தமே பட வேண்டிய தேவையில்லை. தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் ஒன்று உண்டு. நீ ஒருத்தருக்கு நீ அப்படின்னு கை காட்டும்போது இந்த 3 விரல் அவனையே காட்டுது. நீங்கள் குத்தம் காட்டுறீங்க அப்படின்னா 3 விரல் உங்கள் மேலே இருக்க தவறுகளை காட்டுது. நீங்கள் 3 தவறை காட்டுது. புரியுதுங்களா? பேச தெரிந்தவன் எவ்வளோ புத்திசாலி. அதனால தான் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அவன் பேச தெரிஞ்சவன், அவன் வாய் உள்ள புள்ள பழச்சிக்க முடியுமா. இது எப்படி தெரியுமா? ஒரு வேடுவனுக்கு தங்க நிறத்தில் ஒரு மீன் கிடைக்கிது. அந்த மீனை அந்த ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அரசன் அரசர்கிட்ட சொல்லுது, தங்கத்தினாலான மீன் அல்ல, அது இல்லை, மீன் இல்லை, தங்க நிறத்திலான மீன். இது புதியதாக இருந்தது, ராஜாவுக்கு கொடுக்கலாமே அன்பாக கொண்டு வந்தேன், அவ்வளோதான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு 1000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. ஒன்று ராணிக்கு எப்போவுமே ஒய்ஃபுக்கு பிடிக்காது. என்ன போய் ஒரு மீன், அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அன்பு தெரியாது, இல்லை அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஏன் அப்படின்னா, இது தங்கத்தினால் ஆன மீன் இல்லை, இது சாதாரண மீன் தான். இதுக்கு எதுக்கு இந்த ராஜா $1000 இது சாரி பொற்காசுகளை கொடுக்குறேன்னு கோபமாக இருக்குது. அப்போது கொடுத்தாச்சே, வாங்கிட்டான். வாங்கும்போது ஒரு காயின் உருண்டு விழுந்தது. உடனே ராஜாவுக்கு அதை எடுக்கிறான். அந்த வேடு எடுத்து தன்னோட பையிலே போட்டுக்கிறான். ஏன்பா 1000 பொற்காசில் ஒரு காசு தானே விழுந்துச்சு, இதை போய் நீ துரத்திக்கிட்டு போய் எடுக்கிறிய, இது என்னப்பா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு.
அப்போது அவன் சொல்கிறான், ராஜா, இந்த தர்க்க பொற்காசில் உங்கள் முகம் பதிஞ்சிருக்கு, அது பொறிச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த இதை யாராவது மீச்சாங்கன்னு வச்சுங்க, என் மனசு தாங்காது. அதனால தான் இந்த காசை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன், வேணா திருப்பி கொடுத்துட்றேன். ராஜாவுக்கு அளவு கூட சொன்னோம், நம்ம மேலே இவ்வளோ அஃபெக்ஷனடா இவனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு 1000 பொருட்காசு சுற்றி கொடுக்குறேன். இப்போ யார் வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குது, புத்திசாலி பொழைச்சிக்கிட்டான். ஒன்று தெரிஞ்சுங்க, பேச தெரிஞ்சுங்க வாழ்க்கையில். அதுக்கு ஒரே ஒரு ப்ராக்டிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன மாதிரி பேசினீங்க அப்படிங்கிறது, நேற்றுக்கு இன்னும் தவறாக பேசினீங்களோ அதை எழுதுங்க. இப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு எழுதுங்க. கோபப்படாதீங்க, எண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு விஷயம் அப்படியே அமைதியாக விடுங்க. மனசு யோசனை பண்ண ஆரம்பிக்கும். பிறகு உங்கள் பேச்சை பாருங்கள். மற்றவங்க செய்கிற தப்பையும் ஒரு நோட்டில் எழுதி வைங்க, தப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்றைக்காவது ஒன்று சண்டை போட வந்தாங்க, அன்றைக்கி ஈஸியாக அவங்கள வச்சு பிளாக் பண்ணலாம். இது பேச்சு திறமை. உங்கள் பேச்சு திறமையை பற்றி தான் இன்றைக்கி பேச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.